நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த மாரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்ம இந்தியால இருக்கு அப்படிங்கிறதே நெறைய பேத்துக்கு தெரியறது இல்லைங்க. அப்படி இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்கிற சிப்காட்டுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரபலமான டீ-ஷர்ட் கம்பெனியோட லேபர் குவார்ட்டர்ஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 10,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 100 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. முன்னையெல்லாம் செப்டிக் டேங்க் கட்டியிருப்பீங்க. அது நிறைஞ்சதும் நீங்க கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க் நிறையாதுங்க. நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. மெயின்டெனன்ஸ்னு இந்த டேங்குக்காக வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. உள்ளேயே மனித கழிவுகள் முழுவதுமாக செரிமானம் ஆயிருங்க. வெளியே வர தண்ணியும் சுத்திகரித்து தான் வெளியே வரும். அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா அது கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. புது வீடு கட்டுறவங்க மட்டும் கிடையாதுங்க. ஏற்கனவே கட்டின வீட்டில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோம். அதில் முதல் 4 அறைகள் பார்த்தீங்கன்னா உள்ள வர மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுங்க. 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவோம். சுத்திகரித்து அந்த தண்ணியை செட்டில்மெண்ட் டேங்க்கில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பி தான் நம்ம இந்த டேங்கை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. அதனால் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளோடு சேர்ந்து 5 லிட்டர் தண்ணி உள்ளே வரும் இல்லைங்களா? ஒரு டைம் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அந்த 5 லிட்டர் தண்ணி உள்ளே வரும்போது செட்டில்மெண்ட் டேங்க்கில் இருக்கிற சுத்திகரிச்ச 5 லிட்டர் தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. அந்த தண்ணியாக நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தோட்டமும் இல்லை ட்ரைனேஜும் இல்லைன்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இங்கே இடிபி அண்ட் எஸ்டிபி பிளான்ட் இருக்குது. அதில் விட்டு அதிலிருந்து பியூரிஃபை ஆன வாட்டரை நாங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக் டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற டேங்கை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபர் குவார்ட்டர்ஸ் ஃபியூச்சரில் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி அந்த டேங்கை ஷிஃப்ட் பண்ணலான்னு எடுக்கும் போதே உடஞ்சிருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு குவாலிட்டியாக தான் செஞ்சு கொடுக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாங்க. தேங்க்யூ.